ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் தேவனால் கொடுக்கப்பட்ட நாள், இந்த வேலி தேவனால் திறப்பட்ட கிருபையின் வேலையை காணப்படுகிறது. இதோ இந்த ஆண்டிலே கடந்த 16 மாதங்களை 10 மாதங்கள் முடித்து 16வது மாதத்திலே இந்த முதலாவது கிழமையிலும் கூட தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்திருக்கிற மற்ற கிருபைக்காய் நன்றி. இது மனுஷனால் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனால் மனுஷன் மேற்கொண்ட அன்பின் நிமித்தமாய் எங்களுக்கு காண்பித்து வரும் பெரிதான வழிநடத்தலாய் காணப்படுகிறது. நாங்கள் யாவரும் பலவிதமான சூழ்நிலை கூடாக போயிருக்கிறோம். வருத்தங்களோ துன்பங்களோ அல்ல தேவைகளோ பல காரியங்கள் கூடாக நாங்கள் போயிருந்தாலும் அங்கே வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த எல்லா தேவைகளையும் அங்கே சுருக்கமாக சொல்லி சமரைஸ்ட் அண்ட் புட் a word like this. அதாவது நாங்கள் எல்லாரும் கவலைப்படுற ஒரு காரியம், கண்டு பெரிதான காரியங்களுக்காய் தேவனும் அதை குறித்தான அவதானத்தை எடுக்கும்படி இந்த மாணவர்களில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் பார்ப்போம். எண்ணத்தை உண்போ என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், அதாவது உங்கள் ஜீவனுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் அங்கு பெரிதான காரியம் இருக்கிறது. ஆனால் இதை குறித்து நீங்கள் உடையை குறித்தோ உணவை குறித்தோ கவலைப்பட வேண்டாம். ஆகாரத்தை பார்க்கில் ஜீவனும் உடைய பார்க்கில் சரீரமும் விசேஷித்தவராக இருக்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்கள் கவலை சொல்லப்படுகிறது. இவைகள் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அதே தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் அநேக வேளைகளில் நாங்கள் சந்தையில் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேளைகளில் இந்த கண்களை மூடி எங்கள் இதயத்திலே நாங்கள் எதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? தேவனே, இது நீங்கள் கொடுத்துக்க மாட்ட கிருபையின் நாள். உங்களுக்கு வேலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் நீர் அழைத்த அழைப்பின்படி இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி இந்த நாளை நாங்கள் தேவனை ஆராதிக்க நீங்கள் கொடுத்துக்க வேலைக்காக என்ற நன்றியோடு தேவ சமூகத்தில் வருவோம். அப்பொழுது தேவனை பார்த்து நாங்கள் சங்கீதக்காரன் சொன்னது போல, பூமியின் குடிகளில் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதிவார். நாங்கள் தேவன் எதற்காக தேவன் கர்த்தரே தேவன் அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்கள் மேய்ச்சலின் ஆடலுமாய். ஆக எங்கள் கண்களை மூடி ஆண்டவருக்கு கொடுப்போம், தேவனை நன்றியோடு கொடுப்போம். என்ன நிலவரத்தில் இருந்தால் சந்தோஷமான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம், துக்கமான காரியங்கள் நடைபெற்றிருக்கலாம். எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் பலவிதமான சூழ்நிலையும் கூடாக வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகில் நாங்கள் பிரியோடு தேவனை நோக்கி பார்த்துக்கிறாவே, இந்த நாளை நாங்கள் உங்கள் ஜனங்களாக வந்திருக்கிறோம். நீரே எங்கள் மேய்ப்பர், நாங்கள் உங்கள் மந்தையில் சொல்லி நாங்கள் காரம் கொடுப்போம். மகா பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள நல்ல தேவனே பிதாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தேவனே இந்த இடத்திலே வந்து நாங்கள் ஒன்று கூடி ஒருமைத்து தேவனே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் நாமத்திலே நாங்கள் கூடியிருக்கோம் நிச்சயப்படுத்தும் பொழுது உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்வோம் என்றால் அவை பொய்யுரையாத தேவன் சுவாமி சொன்னதை செய்கிற தேவன் செய்வதை சொல்கிற தேவனாய் இருந்து எங்கள் வழிநடத்தின தேவனே பிதாவே, இந்த மால வேலைக்காய் இந்த தனத்துக்காய் நன்றி தேவனே. நீ தாமே இப்படியான ஒரு ஆராதனையிலே தேவனே பிதாவே, இதோ அவங்களை ஆராதை வழிநடத்துறதுக்காய் பாட்டுக்கொள்கிறீர்கள். சங்கீதம் சேர்ப்பவர்கள் தேவனை இணைத்து நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் ஒருவனப்பட்டு ஆராதிக்கும். விசேஷமாக இந்த நாடு தாசனை ஆயத்தப்படுத்தி முதல் வார்த்தைகளை விதத்திலே வைத்து தேவனை எங்களோட பகிர்ந்து அதன் பிரகாரமாய் தேவனை உமது வார்த்தையினாலே எங்கள் தொடப்பட நீங்கள் சித்தம் கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தேவனே சுவாமி. தாவே, நீங்கள் யாவே எங்கள் மனுஷ பலத்தினாலும் அல்ல, ஞானத்தினாலும் அல்ல, தேவனே உங்கள் மற்ற கிருபையினாலே இந்த நாளை நாங்கள் காண்கிறோம். நிச்சயத்தோடு இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தாவே, நீரே எங்கள் தேவன், எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் சாபங்களுக்காக பரலோகம் விட்டு பூலோகம் வந்த தேவன் சுவாமி. மிருத்துக்கு ரத்தத்தை சிந்தி எங்களை விடுதலையாக்கின தேவனே தாவே. அது மாத்திரமில்லை, எங்கே என் நாமத்திலே 2 or 3 பேர் கூடியிருக்கிறோர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் சொன்ன வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத வல்லமுள்ள தேவனே தாவே, இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாகவே தேவனே தாவே, தொடக்கம் தொடங்கி முடிவரை நமது பிரசன்னம் வழிநடத்தில் இருப்பவருமாய் எங்களை தாழ்த்தி உங்கள் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென், ஆமென். ஆகவே அந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு அவர் ஜீவ சுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊதிக்கொண்டு
ஆமென். ஆகவே அவர் எங்களுக்காக அந்த சிலுவை மரத்திலே அங்கே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினபடியால் இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அனுதினமும் நாங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் வாழ்வடைவான். சரியா? பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். ஆனால் நாம் பாவம் செய்யவில்லை, நாங்கள் பரிசுத்தவான் என்று சொன்னால் எங்களை நாங்களே வஞ்சித்துக் கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை அனைதினமும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அதனால் தான் நாங்கள் சொல்றோம், பாவிகள், நாங்கள் துரோகிகள் ஐயா, நாங்கள் பாவ ஆதாம் மக்களாக இருக்கிறோம். பாதகர் எங்கள் பாவம் போக்க பாதகன் போல் தொங்கினீங்களே ஐயா. உணர்வுள்ள இதயத்தோடு நாங்கள் பாடுவோமா? எங்களுடைய பாவங்களை பார்த்தா நாங்கள் நிற்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் மரித்த இடத்துல புல்லு முளைத்திருக்கும், மரம் முளைத்திருக்கும். ஆனால் அவருடைய கிருபை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபைகளால் நன்மைகளால் நாங்கள் நிறைந்து கொண்டிருக்கோம். உணர்ந்தபடி நாங்கள் பாடுவோமா? பாவிகள் துரோகி
ஜீசஸ் மைக்க பிடிச்சு பாடையில மலை பிரசங்கத்துல மைக் இல்லாம தான் அவரெல்லாம் செய்தார். இன்னைக்கு நாங்க வித்தியாசமா ஆராதிக்க போறோம். மைக் இல்ல, நோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், காட் மட்டும் கொடுப்பார், ரைட், வித்அவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மைக்ஸ். நான் நீங்களும் ஆராதிக்க போறோம். சந்தோஷமா உங்கள் கரங்கள்லாம் கைத்தாளம் போட்டு ஆராதிக்க, ரைட். இந்த பாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரியா? துதித்து பாடிட பாடியமே உம்முடைய இயேசுவின் நாமமே எங்களின் நாமத்தை வாசலிலும் தூயரே அமரோதரிவோமே ஆனந்தமே 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 பரமானந்தமே நன்றே ஆனந்தமே பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றி ஆனந்தமே பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உண்மையாகவே வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை. ஆனாலும் அந்த வனாந்திர வாழ்க்கையிலே உண்மையாகவே அக்கினியூடாகத்தான் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்ற வர உண்மையாகவே இப்பொழுது எங்கேயாவது நடக்கிறது, எங்கேயாவது போறேன்னா பயமாக இருக்கிறது. எந்த பக்கத்துல இருந்து எந்த பாம்பு வடிவில ஆட்கள் மனுஷனை கொத்துவான்னு தெரியாது. வேதம் சொல்லுகிறது அப்படிதான் இருக்கும். கடைசி நாட்களே அன்பை காண்பேனோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது புதுசு இல்ல. கொஞ்சம் எங்களுக்கு மனுஷியத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் தேவ அன்பு எங்களோடு கூட இருக்கிறவரை நாங்கள் பயப்பட தேவையில்லையாமே. ஆகவே நாங்க பாட போறோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இவராம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இவராம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமாய் தரும் செல்வமே. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான சோதிப்போமே. ஆனந்தமே 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 நன்றி ஆனந்தமே துதி சாற்றிடுவோம் நன்றி ஆனந்தமே நீங்க பொங்கிடுவே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. மறுபடி சொல்லுவோமா? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கண்ணீட்டி தாங்கினே. சொல்லுமா? பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கண்ணீட்டி தாங்கினே. பாரமெல்லாம் நீ சொல்லும் பொழுதே நீங்களே பாடி மகிழச் செய்தி. எங்கள் பாரமெல்லாம் நீ விசுவாசத்தோடு பாடுவோமா? என்னை பாடி மகிழ மறுபடி சொல்லுவோமா? எங்கள் பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ செய்தி. எங்கள் பாரமெல்லாம் நீக்கினீ என்னை பாடி மகிழ செய்தி. என் இயேசுவே சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. எவ்வளவு பாக்கியமானவர்கள். இதை விடவும் மேலான நீ வேறொன்றுமில்லையே.
ராஜா, உதவி செய்யப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஹalleluya. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். வாழ்ந்தாலும் இயேசுவின் தான், மரித்தாலும் இயேசுவின் தான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்நாளும் இயேசுவின் தான், மரித்தாலும் இயேசுவின் தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? வாழ்நாளும் இயேசுவின் தான், மரித்தாலும் இயேசுவின் தான். உம்மை போல மாற்றுமையா, உமக்காக என்னை உண்மையாக சொல்லுவோமா? உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேயா. வாழ்நாளும் இயேசுவின் தான், மரித்தாலும் இயேசுவின் தான். இயேசுவே, வாழ்நாளும் இயேசுவின் தான், மரித்தாலும் இயேசுவின் தான். இன்றை தினமாதிலும் ஆரோமித்து கோணம் நாமத்தினா. இயேசுவே, இன்றை தினமாதிலும் ஆரோமித்து கோணம் நாமத்தினா. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்று ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. இயேசையா, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்று ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் பின்னடியாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹalleluya, நன்றி சுவாமி.